செல்லம்மா ஜானகியை கூட்டிட்டு போறாங்க வாசுதேவனை பார்க்கறதுக்காக. அப்ப வெளியே அப்படி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வாசுதேவன் ஜோதிக்கு குங்குமம் வச்சு விடுறாரு, தங்க நகை கொடுக்குறாரு, ரிங்கு மாட்டி விடுறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஜோதி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, என்னங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க உடனே அவங்க அண்ணனும் சொல்றாரு, ஆமா நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஜோதி, உனக்காக நான் எல்லாமே பண்ணுவேன், நீ தான் எனக்கு எல்லாமே, நீ தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படின்னு வாசுதேவன் எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஜானகி. பின்னாடியே செல்லம்மாவும் நிற்கிறாங்க. அப்படியே திரும்பி வாசுதேவன் பார்த்துட்டாரு. பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. ஐயோ ஜானகி எல்லாமே தெரிஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிட்ட வராங்க. செல்லம்மா தள்ளிட்டு வராங்க. கிட்ட வந்தோடனே வாசுதேவனை போட்டு அடிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் தான் எனக்கு துரோகம் பண்ணுவேன், இந்த ஜோதி கூட தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க, அச்சி நீலாம் ஒரு மனுஷனா, நீ பாவி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க. இல்லை நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவன் சொல்கிறார். உடனே ஜோதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. நீ எதுக்காக அவரை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கிறதுக்கு வராங்க. ஜோதி ஜானகியை தடுக்கிறாங்க. செல்லம்மா தடுத்து, எவ்வளோ தைரியம் தான் எங்கள் அத்தை மேலே நீ கை வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜோதியை போட்டு அடிக்கிறாங்க. என்ன இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவன் பார்க்குறாரு. அப்படியே ஜோதியை தூக்குறாரு. அங்கேருந்து ஜானகி பயங்கர கோவமாக போயிட்டாங்க. செல்லம்மா சொல்கிறாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்கு இனிமேல் இருக்குது, வா, உனக்கு என்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக வெளியே போயிட்டாங்க. ஜானகி வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே இருக்க சாமியெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு நான் சுமங்கலி பூஜை கொண்டாடணும்னு நினச்சேன், கடைசியில் என் வாழ்க்கையே ஒன்றும் இல்லை, அந்த ஜோதி கூட தான் அவர் வாழ்ந்துட்டுருக்கார். இல்லை எனக்கு ஏன் இவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுத்தீங்க, இவ்வளோ பெரிய கஷ்டத்தை நான் தாங்கணுமா, உங்களை எப்படியெல்லாம் நான் பண்ணேன், எப்படிலாம் நான் சாமி கும்பிட்டேன், கடைசியில் என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க தட்டு சாமி எல்லாத்தையும் கீழே தள்ளி அப்படி உடைக்கிறாங்க. அழறாங்க, கத்துறாங்க, தாங்கவே முடியாமல் அழறாங்க, பயங்கரமாக அழறாங்க. அழுதுட்டு அப்படியே சாமி ரூம்லேயே மயங்கி விழுந்துட்டாங்க. அங்கேருந்து வராங்க. மேகாவோட பாட்டி வந்து பார்க்குறாங்க. ஐயோ என்ன ஆச்சு, இவ என்ன இப்படி மயங்கி கீழே விழுந்து கிடக்குறா, ஐயோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேகாவை கூப்பிட்றாங்க. மேகா ஓடி வராங்க. வந்துட்டு தண்ணி தெளித்து எழுப்புறாங்க. எழுந்துருங்க அத்தை, எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழறாங்க. இவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அந்த ஜோதி கூட தான் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு, எனக்கு இப்போ தான் நான் நேரில் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜானகி அதை கேட்டோடனே பாட்டி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமா சித்தி அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ஃபீல் பண்ணி அழறாங்க. அப்போ மேகா சொல்கிறாங்க, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, நான் தான் என் கண் எதிர்க்கவே பார்த்தேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தேம்பி அழறாங்க. அப்போது அவங்க சித்தியும் அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ இவன் இவ்வளோ தப்பு பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. மேகா எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே ஆறுதல் சொல்கிற மாதிரி ஆறுதல் சொல்கிறாங்க. எதுவும் ஆகாதத்தை, அமைதியாக இருங்க, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க பாட்டிக்கிட்ட கூட வந்து பேசுகிறாங்க. என்ன இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கான், இவ்வளோ கெட்டவனா அவன், இப்படியே பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. உடனே மேகா சொல்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. செல்லம்மா பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத்தைக்கு இவ்வளோ துரோகம் பண்ணி வச்சுருக்கான், இவெல்லாம் திருந்தவே மாட்டான், எத்தனை வாட்டி நான் சொன்னேன், அப்போ கூட அவன் கேட்கவே இல்லை, அதுவும் சுமங்கலி பூஜை, அதுவும் அத்தை எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு அங்கே போய் உட்காந்துட்டு எல்லா பூஜையும் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது, அத்தையை எப்படி சரி பண்ணுறது தெரியலையே, அவங்க பயங்கரமாக வருத்தப்படுவாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. வாசுதேவன் சொல்கிறாரு, ஐயோ ஜானகி தெரிஞ்சிருச்சு, இப்போ என்ன பண்ண போறேன்னு நான் தெரியல, சரி நான் அப்புறம் வரேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி கேட்குறாங்க. ஆமாம் இப்போ நான் போக வேண்டாமா, நான் போய் அங்கே சரி பண்ணுறேன், இல்லைனா சரியாக இருக்காது, அப்புறம் என்னால் அங்கே போகவே முடியாது, நான் போகிறேன், ஃபஸ்ட்டு ஜானகி என்ன பண்ணுவா ஏது பண்ணுவான்னு எதுவுமே எனக்கு தெரியல, எல்லாத்தையும் பார்த்துட்டா வேற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு போகிறாரு. அப்போ ஜோதி சொல்கிறாங்க, அவளை சாகடிக்கிறேன்னு தான் நான் சொன்னேன், இப்போ உயிரோட வந்து இப்படி சாவடிக்கிறேன் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி அவங்க அண்ணங்கிட்ட சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க.